Okay. Okay. இன்னைக்கு உங்களுடைய வைப் என்ன மாதிரியான வைப்ல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இன்னைக்கு நாள்னா இன்னைக்கு மட்டும் மெசேஜ் கிடையாது. நீங்க எப்போ இந்த ரீடிங் பாக்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான மெசேஜா கூட நீங்க எடுத்துக்கலாம். சரியா? some confirmation ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். நீங்க எப்போ இந்த வீடியோ பாக்குறீங்களோ அப்போ உங்களுக்கான வைப் நீங்க எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு என்னோட வைப் எனர்ஜி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் கண்டிப்பா பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு எப்படி என்னோட வைப் நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க என்னன்னு சொல்லுங்க. சரியா? நான் உங்க ஏஞ்சல் டாரோ கார்ட் ரீடர் சைக்கிக் மீடியா. ஒரு ஷார்ட் இன்னைக்கு வைப் உங்களுக்கு என்ன மாதிரியான வைப்ல நீங்க எடுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபர்ஸ்ட் இதை எடுக்க சொல்றாங்க. நான் இந்த கார்ட்ஸ்ல எடுக்கிறேன். எல்லாரும் கொஞ்சம் ஹாப்பி மோட்ல இருக்கிற மாதிரி நான் எனர்ஜி ஃபீல் பண்றேன். உண்மையா ஏதோ சம்திங் ஒரு ஹாப்பி மைண்ட், ஹாப்பி எனர்ஜில இருக்கிற மாதிரி இருக்கு. குட். இன்னைக்கு உங்களுடைய கலெக்டிவ்கான எனர்ஜி வைப். இன்னைக்கு உங்களுடைய எனர்ஜி வைப் செவன் ஆஃப் ஹார்ட்ஸ். டெம்பரன்ஸ், பேஷன்ஸ். எப்பவுமே அது சொல்லுவாங்க இல்லையா, ஒரு விஷயம் எனக்கு அதுதான் சேனல் ஆகுது. 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ், ஒவ்வொரு டைப். அந்த மாதிரி நம்ம சிச்சுவேஷன்ஸ் இருக்கட்டும், நம்ம ஃபேமிலியில இருக்க பர்சன்ஸ் இருக்கட்டும், நமக்கு கிரியேட் ஆயிட்டு இருக்க அந்த டிராமா, அந்த கன்ஃபியூஷன் இருக்கட்டும், எல்லாம் ஒவ்வொரு விதமா இருக்குது. அதனால ஒவ்வொரு விதத்தையும் ஒவ்வொரு விதமா தான் ஹேண்டில் பண்ணணும். நம்ம வந்து ஒரே பேட்டர்ன் வச்சுக்கிட்டு நம்ம இந்த பேட்டர்ன்ல தான் நம்ம இந்த விஷயத்த பண்ணணும், இந்த பேட்டர்ன்ல நம்ம இதை சால்வ் பண்ண முடியும், இதெல்லாம் வேற விதத்துல என்னால போக முடியாது, இப்படிலாம் நீங்க யோசிக்கிறத விட்டுட்டு சொல்லுவாங்கல்ல, நெய் வந்து இப்படி பண்ணி எடுத்தாதான் நெய் வெளியில வரும், அது சொல்லுவாங்க ஹிந்தியில. அந்த மாதிரி நம்ம நேரா கை விட்டு எடுக்கலாம், நெய் வராது நமக்கு விரல்ல எடுக்கணும்னா. அந்த மாதிரி முள்ளாலதான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சில விஷயங்களை நீங்க அந்த மாதிரி ஹேண்டில் பண்றீங்க. நீங்க விடுறதும் கிடையாது, வந்த விஷயத்த விடுறதும் கிடையாது, நீங்க தேடி போறதும் கிடையாது. எந்த விஷயத்தையுமே விடுறது கிடையாதுன்னா உங்களுக்கு டென்ஷன் கொடுக்குறவங்களா இருக்கட்டும், டென்ஷனா இருக்கட்டும், சிச்சுவேஷன்ஸ் கிரியேட் பண்றதா இருக்கட்டும், எதுவா நீங்க தேடி போறது கிடையாது. தானா வரதை நீங்க ஹேண்டில் பண்றீங்க. நீங்க இதுக்கு முன்ன நீங்க வந்து ஒதுங்கி போற மாதிரி இருக்கலாம், பயந்து சில விஷயங்கள் பேச முடியாம அப்படியே தன்னை காம் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லை. நீ வந்துட்டு பெண்டா தான் இருக்கிறியா, நானும் பெண்ட் ஆயிட்டு உனக்கு பதில் சொல்றேன். உன்னோட லாங்குவேஜ்ல நான் பதில் சொல்றேன். என்னோட லாங்குவேஜ் உனக்கு புரியல, உன்னோட லாங்குவேஜ்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க சேஞ்ச் ஆயிட்டீங்க. மேபி இதனால ஒரு எனர்ஜி வைப் செம சூப்பரா இருக்குது. கலக்குறீங்க பாஸ், கலக்குறீங்க. இதுதான் என்னோட சோல் ஃபேமிலியோட எனர்ஜி. இப்படிதான் இருக்கணும். ஜட்ஜ்மெண்ட். நீ எனக்கு என்ன கொடுக்குறியோ நான் உனக்கு கொடுக்குறேன். நீ எனக்கு வந்துட்டு ரெஸ்பெக்ட் பண்றியா, நான் உனக்கு ரெஸ்பெக்ட் பண்றேன். டபுள் ரெஸ்பெக்ட். நீ என்ன பண்றியோ அது. நீ என்ன தேவையில்லாத விஷயத்த நீ என்ன ஹர்ட் பண்றியா, அதுக்கு டபுளா எனக்கும் தெரியும். உன்னோட வழியிலே நான் பண்ண தெரியும் எனக்கு. இனிமேலும் நீங்க வந்து யாருக்கும் பயந்துகிட்டு நீங்க அடங்கி ஒடுங்கி பதிலடி கொடுக்காம சில பேரை சொன்னா சொல்லிட்டு போறாங்கலாம் கிடையாது. திருப்பி உடனே ஆன் ஸ்பாட் உனக்கு தேவையான பதில நான் சொல்றேன். உனக்கு பதில் தானே வேணும், நான் சொல்றேன். ஹை பிரீஸ்டர்ஸ், ஃபர்ஸ்ட் கார்ட் ஹை பிரீஸ்டர்ஸ்.
ஸ்ட்ராங் எனர்ஜி, ஸ்ட்ராங் ஜட்ஜ்மெண்ட், ஜஸ்டிஸ். உங்களுக்கான ஜஸ்டிஸ் நீங்களே எடுக்கிறீங்க. உங்களை இவ்வளோ நாளாக உங்களை டார்ச்சர் பண்ணவங்க, மைண்ட் டார்ச்சர் பண்ணவங்க, உங்களை ஒர்க் பிளேஸில் இருக்கட்டும், லைஃப்பில் இருக்கட்டும், உங்களுடைய சரௌண்டிங்ஸில் இருக்க பர்சன்ஸாக இருக்கட்டும், நெய்பராக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், ரிலேட்டிவாக இருக்கட்டும், உனக்கு தேவையான பதில் நான் தரேன். என்ன வேணும் கேளு. நான் தரேன். கொஞ்சம் கூட குறையாம தரேன். அந்த மாதிரி எனர்ஜியில தான் இருக்கீங்க. நைஸ். ஃபீல் பண்ணேன், எனக்கு ஏதோ டிஃப்ரெண்ட் எனர்ஜி இருக்குது, பார்ப்போம்னு சொல்லி தான் உட்காந்தேன். செம எனர்ஜி. அகெயின் குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். எல்லாத்தையும் உங்க கையில தான் எடுக்கிறீங்க. நீங்க உங்களுக்கான எந்த விஷயமா இருக்கட்டும், நீங்க எந்த விஷயம் நீங்க பண்ணணும்னு இருக்கீங்களோ, ஃபோக்கஸ்ல இருக்கீங்களோ, கத்துக்கணும்னு இருக்கீங்களோ, தெரிஞ்சுக்கணும் இருக்கீங்களோ, இல்ல ஏதோ ஒரு விஷயம் நீங்க பண்ணணும் இருந்தாலும் எல்லாத்தையும் உங்க கையில நீங்க எடுக்கிறீங்க. நீங்களா தனியாளா இருந்த எல்லா விஷயத்தையும் நீங்க ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கு. மூமெண்ட்ஸ் எடுத்துட்டு வர மாதிரி இருக்கு. எல்லா விஷயத்திலையும் உங்களுக்கு உங்களுடைய டிவைன் ஏஞ்சல்ஸ் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட் பண்றாங்க, கைட் பண்றாங்க. உங்களோட லவ்ட் ஒன்ஸ் நீங்க நைட்ல தூங்கும் போது உங்க பக்கத்துல தான் இருக்கிறாங்க. உங்களை பார்த்து ரொம்பவே பெருமை பண்றாங்க. என்னோட குழந்தையா இவ்வளோ நல்லா ஒரு ஹேண்டில் பண்ண கத்துக்கிட்டாங்க சிச்சுவேஷன்ஸை, இவ்வளோ தனியா எல்லாத்தையும் தாங்குறாங்கன்ற மாதிரி ரொம்ப ஒரு ஹாப்பியா இருக்கிற மாதிரி இருக்கு. உங்களோட லவ்ட் ஒன்ஸ் நைட் டைம்ல உங்ககிட்ட தான் இருக்கிறாங்க, உங்க பக்கத்துல இருக்காங்க. உங்க தலையில கைய வச்சு கொஞ்சம் டச் பண்ணி பாக்குறாங்க உங்களை. தனியா என்னோட பேபி இவ்வளவு பாக்குதா, இவ்வளவு ஒர்க் பண்ணுதான்ற மாதிரி ஹாப்பில இருக்காங்க. சிச்சுவேஷன்ஸ் எப்படியோ அப்படி எடுத்துக்கோங்க. ஏஸ் ஆஃப் ஸ்வாட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்துட்டு ஹேண்டில் பண்றீங்க. நோ ஃபியர். டூ ஆஃப் ஸ்வாட்ஸ், ஃபியர் கிடையாது. கிங் ஆஃப் குயின்ஸ் அண்ட் கிங் ஆஃப் பென்டக்கல்ஸ் ரெண்டுமே இருக்கு. லைக் நான் நேற்று சொன்ன மாதிரி நீங்க லைக் மாஸ்குலின் ஃபெமினின் ரெண்டு எனர்ஜியுமே நீங்க கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க. எல்லா விஷயங்கள் சிச்சுவேஷன்ஸ் எல்லாத்தையும் கரெக்டா ஹேண்டில் பண்றீங்க. ஒருத்தவங்க உங்ககிட்ட ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அதுக்கு டபுளான விஷயங்கள் அவங்க லாங்குவேஜ்ல அவங்களுக்கு புரியுற மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. இதுதான் கண்டிப்பா. இந்த கார்ட் பார்க்கும்போது எனக்கு அப்படியே செம காமெடியா இருக்கும். நீ கொடுத்தத நான் உனக்கு அதே மாதிரி பாசத்தோட கொடுக்குறேன்னு சொல்ற மாதிரி இருக்கு இந்த கார்ட். நீ கொடுத்த விஷயத்த பாசமாவே நான் கொடுக்குறேன் உனக்கு, எதுவா இருந்தாலும் சரி. உன்னை நான் ஈஸியா விட போறது கிடையாது. நீ கொடுத்த விஷயங்கள், நீ கொடுத்த கஷ்டங்கள், நீ பேசின பேச்சு எதுவா இருந்தாலும் சரி டபுளா நான் கொடுக்குறேன். வாடி செல்லம், வாடி செல்லம் கூப்பிடுறேன். ஓகே, பயங்கர ஸ்ட்ராங் பர்சன், ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி. நீங்க உங்களுக்கான ஜஸ்டிஸ் நீங்க கையில எடுத்திருக்கீங்க. கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் கண்டிப்பா முடியும். நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா ஆகியிருக்கீங்க. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். இன்னைக்கான வைப், நீங்க எப்ப இந்த வீடியோ பாக்குறீங்களோ அன்னைக்கு உங்களுக்கான வைப், உங்க எனர்ஜி ரீடிங் இது. நீங்க 10 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் இந்த எனர்ஜி ரீடிங் பாக்குறீங்கன்னா இந்த ரீடிங் உங்களுக்கு அந்த எனர்ஜில நீங்க இருக்கீங்க. இந்த விஷயங்கள் உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு. சரியா? இது ஒரு எனர்ஜி தான். அதனால என்ன டைம் வேணாலும் நீங்க இதை எடுத்துக்கலாம். ஓகே, இதான் இன்னைக்கான ரீடிங். யாருக்கு ரெசனேட் ஆச்சு என்னன்றதை பத்தி கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. ஒரு ஷார்ட் ரீடிங் தான். ஜஸ்ட் அந்த ஃபீல் பண்ண அந்த எனர்ஜியா சரி அப்படி என்னதான் இருக்கு அந்த எனர்ஜி பார்க்கலாம் தான் வந்து ரீடிங்க்கு உட்காந்து. ஹாப்பியா இருங்க, இதே மாதிரி இருங்க. எப்படி உங்ககிட்ட என்ன லாங்குவேஜ்ல பேசுறாங்க அதே லாங்குவேஜ்ல பேசுங்க, அப்பதான் அவங்களுக்கு புரியும். நீங்க சைலண்டா இருந்தீங்கன்னா இன்னும் மேல மேல அவங்க அட்வான்டேஜ் எடுத்துட்டே தான் போவாங்க, நிறைய விஷயங்கள் பண்ணிட்டே தான் இருப்பாங்க. அப்பப்போ பதிலடி கொடுத்துடணும், அப்பப்போ பதிலடி கொடுத்துடணும். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.